அடுத்து பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, சார் தமிழ்நாட்டில் படிக்கிற எஜுகேஷன் லோன் ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கா? அரசு மருத்துவக் கல்லூரிகளில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறது. அப்போ அது ஃபீஸை தாண்டியும் கூட அங்கே இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது என்ன வரும்? ஒரு கல்லூரி வந்து ஒரு 6 ஆண்டு முழுமையாக ஆனதுக்கு அப்புறம், இல்லை அந்த கல்லூரி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த கல்லூரியோட லைசன்ஸ் வந்து முழுமையாகும். புதிய மெடிக்கல் காலேஜில் வந்து ஒரு மாணவர் வந்து அட்மிஷன்ஸ் எடுத்திருக்காங்கன்னா பேங்க் வந்து எஜுகேஷன் லோன் கொடுக்கறதுக்கு தயங்குவாங்க. பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் எங்களுடைய லிம்ரா சார்பா வணக்கங்கள். தொடர்ந்து லிம்ரா மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா நீட் சார்ந்து உங்களுடைய கேள்விகளை இந்த சீரீஸ்ல உங்களுடைய கேள்விகளுக்கு லிம்ராவினுடைய நிர்வாக இயக்குனர் திரு முகமது கனி அவர்கள் பதிலளிச்சுட்டே இருக்காரு. தனியார் கல்லூரியும் சரி, அரசு கல்லூரியிலும் சரி, கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீடு, அதில் இருக்கக்கூடிய டாக்குமெண்டேஷன்ஸ் எப்படி சப்மிட் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு அடுத்து குறிப்பா தனியார் கல்லூரிகளையும் சரி, டீம்ட் யூனிவர்சிட்டியிலும் சரி, டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் ஃபீஸா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய செலவுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன, மற்ற விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிற ஃபினான்ஷியல் ஓரியன்டான கொஸ்டின்ஸ்க்கு இன்னைக்கு பதிலளிக்க இருக்காரு திரு முகமது கனி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் நீட் சார்ந்து இந்த சீரீஸ்ல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த மாஸ்டர் சீரீஸ்னுடைய அடுத்த பகுதி பார்த்தீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது நீங்கள் தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு தனியார் கல்லூரி, ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டி, அரசு கல்லூரிகளில் எப்படி அப்படிங்கிறது. அப்போ டியூஷன் ஃபீஸ் மட்டும்தானா ஃபீஸு, அதுக்கப்புறம் மற்ற செலவுகள் அப்படிங்கிறது, நான் சொல்றது இன்டர்ன்ஷிப் வரைக்கும் என்னென்ன செலவுகள் இருக்கும்? ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் எல்லாமே கவனிக்க வேண்டியது வெறும் டியூஷன் ஃபீஸ் மாத்திரம் இல்லை. அப்புறம் ஹாஸ்டல், இன்கேஸ் அந்த மாணவர் வந்து வெவ்வேறு நகரத்துல இருந்து இன்னொரு நகரத்துக்கு வராங்க. குறிப்பா ஒரு மாணவர் திண்டுக்கல்ல இருந்து மதுரைக்கு மூவ் ஆகலாம், மதுரையில் இருக்கக்கூடிய மாணவர் சென்னைக்கு வரலாம். ஸோ அப்படின்ற வரல உங்களுக்கு வந்து 2வது பெரிய செலவு வந்து ஒரு ஹாஸ்டல். ஏன்னா முதல்ல வந்து மருத்துவ கல்வி கட்டணம், 2வது ஹாஸ்டல், 3வது அவங்களோட அன்றாட வரக்கூடிய லைக் ஃபுட், அதோட இது டீட்டெயில்ஸு, அப்புறம் மெயினாக வந்து புக்ஸ். இந்த மருத்துவத்தில் வந்து என்னதான் வந்து கிளாஸில் வந்து அவங்க கிளாஸஸ் சொல்லி ஃபேக்கல்ட்டி எடுத்தாலும் அவங்களுக்கு தேவையான இந்த ஸ்டேஷ்னரி, நோட்ஸு, ரெஃபரன்ஸ்க்கு, டெக்ஸ்ட் புக்ஸ், இது எல்லாமே வந்து இன்னொரு பக்கம் தேவை. அப்புறம் ட்ராவலிங், இன்கேஸ் வந்து அவங்க டே ஸ்காலராக இருக்காங்க, அப்போ அவங்க சென்னையில் ஒரு வீடு எடுத்து தங்கியோ காலேஜ் போய் படிச்சுன்னா டே ஸ்கூலாக அந்த ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே வந்து ஒரு மெயினாக வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து ஒரு பேரண்ட்ஸ் ரொம்ப தெளிவாக போகணும். ஏன்னா வருட கட்டணம் 28 லட்சம்ன்றது வந்து இதெல்லாம் உள்ள வராது. நான் சொல்றது வந்து மருத்துவ கல்வி கட்டணம். இப்போ நம்ம பேசக்கூடிய வந்து ஒரு ஹாஸ்டலாக இருக்கட்டும், ஃபுட்டு, டெய்லி எக்ஸ்பென்சஸ், டிரான்ஸ்போர்ட், இது எல்லாமே வந்து அடுத்த ஒரு பெரிய பிளானிங். அடுத்து பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, சார் தமிழ்நாட்டில் படிக்கிற எஜுகேஷன் லோன் ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கா? ஏன்னா அப்ராடுக்கு தான் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கா? இங்கே படிக்கிறதுக்கு ஏதாவது வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குமா? இப்போ நான் கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சிருக்கு, அது கூட எனக்கு ஃபீஸ் கட்ட முடியல, அதுக்கு ஏதாவது வந்து கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குமா அப்படின்றது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸில் வந்து முழுமையாக ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கல மொத்தமாக என்னென்ன டீட்டெயில்ஸ் இல்லைன்னா மொத்தம் 3. முதல்ல பேரண்ட்ஸ் செய்யக்கூடிய வந்து தவறாகவும் சொல்லலாம், இல்லை அப்படின்னா இன்ஃபர்மேஷன் சரியாக விசாரிக்காமல் இருக்கலாம். ஆண்டு கல்வி கட்டணம் அப்படின்றத அவங்க கால்குலேட் பண்ணி மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட செலவுகள், இது எல்லாமே அவங்க கால்குலேட் பண்ணலாம். அவங்க பட்ஜெட்லேருந்து அவங்க மினிமம் வந்து இன்னொரு 4 to 7 lakhs rupees வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும். நிறைய பெற்றோர் அதை செய்ய மாட்டாங்க. இப்போ ஒரு மருத்துவக் கல்லூரியில் வந்து ஆண்டு கட்டணம் 18 லட்சம் அப்படின்னா அவங்க 18 லட்சத்தோடு முடிய போகுது. அதுக்கப்புறம் ஒரு 4, ஏன்னா லேப்ஸ்க்கு உங்களுக்கு தனியார் செலவு இருக்கும், லைப்ரரி புக்ஸ் இருக்கும், இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆட் பண்ணி தான் வரும். அப்படின்ற பட்சத்தில் வந்து அவங்க ஒரு 85 lakhs rupees ஒரு மாணவர் வந்து ஒரு பட்ஜெட் வைக்கிறாங்கன்னா, ஆனால் அவங்க மருத்துவம் முடிச்சு வெளியில கிட்டத்தட்ட 1,40,00,000 வரைக்கும் உங்களுக்கு தோடும். இந்த மற்ற இதர எக்ஸ்பென்ஸில் ஒரு பேரண்ட்ஸ் வந்து முழுமையாக வந்து கால்குலேட் பண்ணி ஃபிக்ஸ்டாக வந்து அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா. கண்டிப்பா சார். பெரும்பாலான மாணவர்களுக்கும் சரி, குடும்பங்களுக்கும் சரி, தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ அரசு மருத்துவக் கல்லூரிகளில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறது. அப்போ அது ஃபீஸை தாண்டியும் கூட அங்கே இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது என்னவா இருக்கு சார்? கிளினிக்கல் எக்ஸ்போஷர். ஏன்னா ஒரு அரசு மருத்துவ கல்லூரியில் வந்து ஒரு மாணவர் படிக்கிறது வந்து மெயினாக வந்து பார்க்க வேண்டிய இந்த கிளினிக்கல் எக்ஸ்போஷர். அதனாலதான் வந்து அந்த நீட்டோட கட் ஆஃப், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை வந்து அந்த கேட்டகரி, அவங்க என்ன கம்யூனிட்டி பேஸில் கேட்டகரி வராங்களோ அந்த அடிப்பில் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதில் தவிர்க்க முடியாமல் இல்லை அட்மிஷன்ஸ் கிடைக்காம வாய்ப்பு இழக்கிறதா வந்து 2வது ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போகிறது வந்து கவர்மெண்ட் எய்டட் மெடிக்கல் காலேஜ் அல்லது ப்ரைவேட் காலேஜஸ், அதுக்குள்ளே போகிறாங்க. அது ஒன்று தான் அதில் வரக்கூடிய டிஃப்ரென்ஸ், இந்த ஃபீஸ் அண்ட் கிளினிக்கல் எக்ஸ்போஷர், அது ஒன்று தான் வந்து அதில் வரக்கூடிய டிஃப்ரென்ஸ் இங்கே பார்க்குறது. நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தீங்க,
ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு பிரைவேட் காலேஜில் சில குவாலிட்டிஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கான அந்த அப்ரூவல் கூட சில நேரங்களில் நிறுத்தி வைக்கப்படுது. அதனால நிறைய மாணவர்கள் 60 லட்சம் 70 லட்சம் கொடுத்து 3 வருஷம் படித்த மாணவர்களுடைய நிலைமை என்னங்கிறது பாதிப்புக்குள்ளாகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியிலையோ இல்லை ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டியிலையோ சேரக்கூடிய ஒரு மாணவர்கள் கருத்துல கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்னவா இருக்கும்? அந்த கல்லூரி எவ்வளவு வருஷமா வந்து மருத்துவக் கல்லூரியில ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கு. நம்பர் 1. இப்ப அண்மையில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா ஸ்டில் அந்த சிரமம் நம்மளிட இருக்கும். ஏன்னா ஒரு கல்லூரி வந்து ஒரு 6 ஆண்டு முழுமையா ஆனதுக்கு அப்புறம் இல்ல அந்த கல்லூரி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த கல்லூரியோட லைசன்ஸ் வந்து முழுமையாகும். அது வரைக்கும் அந்த கல்லூரி வந்து ஆரம்பிச்சது வந்து 2025 ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அடுத்த 6 வருஷத்துக்கு வந்து அவங்க லைசன்ஸ் வந்து அவங்க ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது ஒண்ணுதான் வந்து பேரண்ட்ஸ்க்கு நான் கொடுக்குற ஒரு பெரிய அட்வைஸ் என்னன்னா, ஒரு புதிய கல்லூரி நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த கல்லூரியோட ஸ்டாண்டர்டு, அதோட மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட், அந்த கல்லூரி நடத்தக்கூடிய மேனேஜ்மெண்ட், பிளஸ் முக்கியமா சொல்ல வேண்டிய ஹாஸ்பிட்டல், அது எந்த இடத்துல வந்து அந்த கல்லூரி அமைஞ்சிருக்கு, அந்த சுத்தி வரக்கூடிய நோயாளிகள் வந்து அந்த கல்லூரியில் கூடிய மருத்துவமனைக்கு வராங்களா, இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணும். இது மாத்திரம் இல்லாம அந்த கல்லூரியோட டீச்சிங் ஃபேக்கல்டி, ஏன்னா ஒரு என்எம்சி வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு வராங்க, இல்லை தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு வராங்கன்னா அவங்க வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. என்ன மாதிரி ஆசிரியர்கள் இருக்காங்க, என்ன மாதிரி டீச்சிங் ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி வந்து ஒரு மாணவர் வந்து பிரைவேட்ல செலக்ட் பண்ணாங்கன்னா இந்த அடிப்படையில் வந்து கம்ப்ளீட் ப்ராசஸ்ல வந்து அவங்க கொண்டு போறது. மிக முக்கியமான கேள்வி சார், எஜுகேஷன் லோன் அண்ட் ஸ்காலர்ஷிப். இதுதான் வந்து இன்னைக்கு பார்த்துருக்கக்கூடிய பெற்றோர்களுக்குமே, குறிப்பாக அது தனியார் இல்லைன்னா டீம்ட் யூனிவர்சிட்டியில் சேர்த்துக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களுக்கான விஷயம் என்னன்னா, எங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வாய்ப்பு இல்லைன்னா எஜுகேஷன் லோன்ஸ் அப்படிங்கிறது அரசாங்கத்தின் மூலிமா எப்படி நாங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு. எஜுகேஷன் லோன் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பேங்க்ல கொடுப்பாங்க. பட் பேங்க் அப்படின்றப்ப வந்து பேரண்ட்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கல்லூரியில் படிக்கிறாங்க அந்த கல்லூரியோட போனஃபைட் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி அவங்களோட ஃபீஸ் ரிக்குவயர்மெண்ட் அந்த கல்லூரியில் கொடுத்துருப்பாங்க. வருட கட்டணம் எவ்வளோ, அதுக்கு பேரண்ட்ஸ்க்கும் ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்கணும். ஓகே, நான் வந்து ஒரு 1.5 கோடி லோன் வாங்குறேன், ஒரு ப்ராப்பர்ட்டி நான் வந்து கொடுத்துருக்கேன், அந்த ப்ராப்பர்ட்டியை அந்த பேங்க் வந்து மார்கேஜ் பண்ணிட்டு எனக்கு லோன் கொடுக்குறாங்க. பட் அந்த பேரண்ட்க்கு ஸ்டில் அந்த ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்கும். மாதம் வந்து லோனுக்கு ரீபே பண்ண முடியுமா, பிளஸ் அந்த மாணவர் 6 வருஷம் படிப்பை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அவரோட பிரின்சிபல் லோன் அமௌண்ட்டை வந்து அவர் வந்து ரீபே பண்ண முடியுமா. அதே மாதிரி பேங்க் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. புதிய மெடிக்கல் காலேஜில் வந்து ஒரு மாணவர் வந்து அட்மிஷன்ஸ் எடுத்திருக்காங்கன்னா பேங்க் வந்து எஜுகேஷன் லோன் கொடுக்கறதுக்கு தயங்குவாங்க. என்ன காரணம்னா, லைசன்ஸ் போச்சு அப்படின்னா நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப தெளிவாக சொல்லலாம், நான் படிக்கிறேன், நான் எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கேன், பட் நான் படிக்கிற காலேஜோட லைசன்ஸ் வந்து நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னா அது பேங்க்குக்கும் வந்து பாதிப்பு இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த லோன் வந்து பே பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து பேங்க் வந்து இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க எந்த காலேஜில் அட்மிஷன் எடுக்கிறாங்க, அந்த காலேஜோட டீச்சிங் ஃபெசிலிட்டிஸு, ப்ளஸ் அந்த காலேஜோட எவ்வளோ வருஷமா அந்த காலேஜ் வந்து மெடிக்கல் காலேஜ் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி தான் வந்து எஜுகேஷன் லோன் நடக்கும். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 60,000 மாணவர்கள் தகுதி பெற்ற மாணவர்களாக இருக்காங்க நீட் மூலமாக மருத்துவம் படிக்கிறதுக்கு. ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே இந்தியாவில் இல்லை தமிழ்நாட்டில் அரசு கல்லூரி மருத்துவக் கல்லூரியில் கிடைக்குமானா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களோட மருத்துவ கனவு அங்கே முடியுதான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் சார்? இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். 2024 வந்து +2ல வந்து பயாலஜியில் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. +2 எக்ஸாமில் வந்து நீங்கள் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா 3 லட்சம் பேர் எழுதிருக்காங்க. ஆனால் நீட் அப்படி இல்லை. நீட்டில் தமிழ்நாட்டில் 1,12,000 பேர் தான் எழுதியிருக்காங்க. அவங்களும் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆனால் அந்த 3 லட்சம் பேரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,40,000 ஸ்டூடெண்ட்ஸ் தெளிவாக இருக்காங்க, எனக்கு மருத்துவம் வேணாம். ஃபர்ஸ்டே அவங்க என்ன முடிவு பண்ண, அதெல்லாம் நான் நீட்டுக்கே அப்ளை பண்ணுறேன். ஏன்னா பயாலஜி எடுக்கையில வந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நீட் இருக்கு, மருத்துவம் படிக்கிறதுக்கு. ஆனால் அவங்க எதில் தெளிவாக இருக்காங்க, இல்லை நான் +2 வந்து எடுத்திருக்கேன், பயாலஜி இருக்கு, பட் எனக்கு நீட் இல்லை. நீட் இல்லாமையும் எனக்கு நிறைய படிப்புகள் வந்து சார்ந்துகள் படிப்புகள் இருக்கு, அதுக்குள்ள வந்து என்னோட கரியரை செலக்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன இன்ஜினியரிங் இருக்கு, மற்ற சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அப்போ ஸோ மருத்துவம் தான் படிக்கணும், டாக்டர் தான் விரும்புகிற ஒரு மாணவர் அவர் தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சேலஞ்சிங் இதுக்குள்ள வர்றது. எதுனா உங்களுக்கு நீட்ன்ற எக்ஸாம் எழுதி அப்புறம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அப்புறம் பிரைவேட் காலேஜ், இல்லை பிரைவேட் காலேஜ் ஃபீஸ், இவ்வளோ ப்ராசஸ்க்குள்ள வரக்கூடிய அந்த ப்ராசஸ் நடக்கிறது உங்களுக்கு ஆக்சுவலாக. நிச்சயமா சார், உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி. பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்களுக்கு தொடர்ந்து பதிலளிச்சுட்டே இருக்காரு. 24 ஆண்டுகளா கல்வி ஆலோசகராகவும் லிம்ராவினுடைய நிர்வாக இயக்குநராக இருக்கக்கூடிய திரு முகமது கனி அவர்கள். தொடர்ந்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு திரு முகமது கனி
அவர்கள் நேரடியா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வாரந்தோறும் வந்து இந்த கலந்தாய்விலையும் கலந்துகிட்டு இருக்காரு. கண்டிப்பா உங்களுடைய சந்தேகங்களை நீங்க அங்கேயும் கேட்டுக்கலாம். சென்னையில இருக்க மயிலாப்பூர்ல லிம்ராவினுடைய ஆபீஸும் இருக்கு. அங்க நீங்க நேரடியா வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நீட் சார்ந்து அதே மாதிரி அரசு தனியார் மருத்துவக் கல்லூரிகள்ல நம்மளுடைய இடம் எப்படி வந்து கிடைக்க போகுது, இந்த விஷயங்கள் சார்ந்து ரேங்கிங் சார்ந்த மாதிரி பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்காரு இந்த சீரீஸ்ல. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.